உங்களுக்கு ஏதாவது லீகல் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். நான் லாஸ்ட் வீக் சேலத்தில் ஐஎம்ஏஎஸ்ல செக்ரட்டரி வந்து டாக்டர் போகிறீங்க இந்த டாக்டர் வந்து அலுவலகம் செய்யலாம் சொல்லிட்டு ஜியோ வந்து இருக்கு அதுக்கு ஸ்டே வாங்கிட்டோம். மதுரை ஹைகோர்ட் வந்து பிரகாஷ் சந்துரு ஜஸ்டிஸ் கொடுத்து ஸ்டே வாங்கிட்டோம். இல்லை அவங்க செய்யக்கூடாது தவறு ஃபுல் செக்ஷன் இல்லாத மாதிரி பேசிட்டாங்க. லாஸ்ட் வீக் ஒரு ப்ரீவியஸ் மருத்துவர்கள் என்ற நாகரிகத்தின் எல்லையை கடந்து இந்திய மருத்துவ சங்கத்தில் செயல்பட ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அவங்க திரும்பின மாதிரியே தெரியல. ஒரு கற்றறிந்த சமுதாயத்துல இன்னொரு கற்றறிந்த நீங்க சித்த மருத்துவர்கள், அவங்க அலோபதி மருத்துவர்கள் மாறி மாறி கேட்டை இறைத்து அதிகப்படுத்துறதுல யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. அவர்களுடைய பிடாண்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உலகத்திலே நாங்க தான் அறிவாளி அப்படிங்கிற ஒரு மெதட்லயே அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான நிலைமை என்னன்னா, ஜீவோவை பொறுத்தவரையில நாம கட்டாயம் நீங்க அலோபதி பிராக்டிஸ் பண்ணலாங்கிறது வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் வச்சு நீங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஸை நீங்க பிரிஸ்கிரைப் பண்ணலாம். அதான் நம்ம கச்சேரியெல்லாம் பண்ண முடியாது. நாம வந்து பிரிஸ்கிரைப் பண்ணலாங்கிற அளவு அந்த ஜீவோ இருக்கு. ஒரு பெண்டிங் கேஸ்ல ஒரு ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஜியோவுக்கு எதிரான ஜியோவை ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க. அதனால ஒன்றும் நமக்கு பாடமும் இல்லை. ஸ்டே வெக்கேட் பண்ணி நாம இறுதியாக கேஸ் நடக்கும் போது நமக்கு வின் பண்றதுல வாய்ப்புகள் இருக்கு. முத்தியாட்சம் கேஸ்னு ஒன்று இருக்கு, அதுதான் உங்களுக்கு ஃபேவரபிளான கேஸ். அதன் அடிப்படையிலேயே அந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே நமக்கு அந்த கேஸ் ஜெயிக்கும். இப்போ நாம ஜெயிச்ச கேஸ் கூட இப்போ ஸ்டே வாங்கியிருக்காங்க. அந்த கேஸ் ஸ்டே அந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா நான் உங்க அசோசியேஷனை கொடுக்குறேன். ஸ்டே கிராண்டட் எதுக்கு ஸ்டே எப்படி ஸ்டே அந்த நீங்க எல்லாரும் அந்த ஆர்டர் அந்த நம்ம ஒரிஜினல் நாம ஜெயிச்ச கேஸுடைய உத்தரவு ஃபுல்லா வாசி பாத்தீங்கன்னா அதுல எந்த பகுதியிலையும் ஒரு சென்டென்ஸ்ல கூட சந்துரு ஜஸ்டிஸ் நீங்க அலோபதி பண்ணலாம்னு சொல்லவே இல்லை. சொல்லிருக்காங்க. There is no discussion about your right to practice allopathy at all. The question is whether IMA is the rightful authority to give a list of doctors. A quack list including Siddha doctors. IMA யாரு? ஒரு முறையாக அவங்கள மாதிரியே 5 வருஷம் மருத்துவம் படித்த சித்த மருத்துவர்களை குவாக் டாக்டர்ஸ்னு ஒரு பட்டியலை காவல்துறைக்கு கொடுப்பதற்கு ஐஎம்ஏக்கு உரிமை இருக்குதா இல்லையாங்கிறதா கொஸ்டின். ஐஎம்ஏக்கு உரிமை இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்கு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம கவுன்சில் மூலமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதை ஸ்டே பண்ணா கவுன்சில் மூலமா நடவடிக்கை எடுக்கும். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தட்? அதனால அதுக்கு ஒன்றும் பெரிய அர்த்தம் இல்லை. அந்த ஸ்டே கிராண்டட்ங்கிறதுல அலோபதி பண்ணுங்க அலோபதி பண்ணாதீங்க எதுவுமே இல்லை. இவங்க ஒரு ஸ்டேயோட வாங்கி வச்சுட்டு மேக்கிங் பாலிடிக்ஸ், அவங்க ஐஎம்ஏ பாலிடிக்ஸ்க்காக மேக்கிங். நம்ம அதுல அலாம் ஆகிறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. நம்ம பொசிஷன்லாம் கிளியரா தான் இருக்கு. நோ போலீஸ் வில் இன்டர்ஃபியர் எனிமோர். Police will never interfere. ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம கவுன்சில் இருந்து ஆர்டர் போட்டுருக்காங்க. கவுன்சில் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா த்ரூ கவுன்சில் தான். அவர் இன்ஸ்டிடியூஷனல் குவாலிஃபைட் டாக்டர்ஸ் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா த்ரூ கவுன்சில் தான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி நிறைய ஆக்ஷன் எடுத்தாங்க. நிறைய பார்த்தா இண்டிவிஜுவலாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2006 வந்து ஒரு இன்டர்மினேஷன் வந்துருந்துச்சு. அந்த இன்டர்மினேஷன்ல வந்து அந்த சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் படி ப்ளஸ் வந்து அது ஒரு 2-3 டேஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த டேட்ல அந்த இன்டர்ம் இன்ஜெக்ஷன்ல அதே சொல்லியிருந்தாங்க. இந்த சென்ட்ரல் சிசிஐஎம் நோட்டிஃபிகேஷன் படி இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி ஆக்ஷன் எடுத்தாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து இது நமக்கு இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட்னா ஃபியூச்சர்ல வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல வந்து இது அதுவும் அப்படியே போய் அப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்போ வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களான்ற பயம்தான் கேட்கல. அப்போ இதை மாதிரி அத்துமீறி நடக்கிறதுன்றது சாதாரண நிகழ்வாயிடுச்சு. அதாவது இப்போ வந்து ஒரு சிஎம்ஏ போய் வந்தாலும் இல்லை எக்ஸ்சிஎம் போய் நைட்டில் மிட் நைட்டில் போய் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது சாதாரணமாக நடக்குது. அது நடக்குது. அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல் இருக்கு. அதனால நடக்குது. அந்த மாதிரி நடந்தால் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி உங்களுக்காக குரல் கொடுத்த அமைப்பை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ ஐஎஸ்எம்ஜிஏ மேல எனக்கு அபார நம்பிக்கை உண்டு. இனிமேல் அந்த மாதிரி தமிழக சரித்திரத்துல சித்த மருத்துவ சரித்திரத்துல வரும்னு நான் நினைக்கல. ரெண்டாவது, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறது எல்லா ப்ரொஃபஷனுக்கும் பொருந்தும். ஐஎம்ஏ ஏன் இவ்வளவு மதிக்கிறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் த நம்பர், லார்ஜ் நம்பர். சித்த மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் இந்த அமைப்புல நீங்க என்ரோல் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு வாய்ஸ் முதல்ல டாக்டர் முத்துக்குமார் மூலம்
குரல் ஒலித்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த வாய்ஸ் சாதாரண வாய்ஸ் இல்ல. அந்த வாய்ஸ்க்கு பின்னால நீங்க எல்லாம் அணி திரண்டீங்கன்னா